நன்றிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு கார்த்தால இவ்வளோ பேர் வந்து ரேடியன்ஸ் மீடியா அண்ட் வை நாட் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஐ வாண்ட் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். தேங்க்யூ. நானும் like all 1 billion plus Indians, I'm also a mad, passionate person about cinema, and I'm just like any one of you all. And I take this opportunity to present Radiance Media's first film, Vaya Mudi Pesuvam. இந்த சினிமா எடுக்கலான்னு முடிவு வந்தப்புறம் நான் ஃபர்ஸ்ட் மணி சாரை போய் பார்த்தேன். அவர் வந்து 30 வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டு. நாங்கள் ஹாலிடேஸை போயிருக்கோம், கால்ஃப் ஆடி இருக்கோம். ஆனால் சினிமா பற்றி பேசினதே இல்லை. மணி சாரை போய் பார்த்துட்டு, அங்கிள் இந்த மாதிரி நான் படம் எடுக்கலான்னு இருக்கேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக மணி சார், ஐ won't let you down, I'll be careful and make sure we do it the right way. அண்ட் நீங்கள் சென்டிமெண்ட்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லி ஹெசிடேட்டே பண்ணல, உடனே வந்துட்டாரு. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அடுத்தது வந்து மை பார்ட்னர் அண்ட் டியர் ஃப்ரெண்ட் சசி. சசி வந்துட்டு சசியை நான் எப்படி மீட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷமா தெரியும் ஒருத்தரா. அவர் வந்து ஒரு 1 year பேக் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்கே நூறுபக்கம் தாஜில் எனக்கு கூப்பிட்டு வாங்க வரும் காஃபி சாப்பிட்டு பேசுறான்னு சொல்லிட்டு காவிய தலைவன் பற்றி பேசினார். ஃபர்ஸ்ட் காவிய தலைவன் பற்றி பேசி, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல பார்ட்னர் வந்தால் நல்லா இருக்கும், இட் வில் டூ வெல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் சொல்லிட்டு ஐ ஆல்சோ இமீடியட்லி அக்செப்டட் இட். அண்ட் அவங்க வை நாட் ஒரு கல்ச்சரும் ரேடியன்ஸ் ஒரு கல்ச்சரும் நல்லா ஜெல்லா இருக்கு. ஸோ we're able to work together really well on this one. சசி ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டு அவருக்கு ஸ்கிரிப்ட் ஐடென்டிஃபை பண்ண he has a very strong knack of doing that. அண்ட் எக்ஸிக்யூஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங். அவர் வந்துட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாரு, எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி பிளான் பண்ணி பண்றாரு. அண்ட் ஐ ஹோப் யூ ஹேவ் a good journey together, Sashi, and produce many films together. சசி வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு வந்தாரு. அவர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்தார். ஒரு ஆளு, மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். 3 லைன் சொன்னாருங்க. இவரு 3 லைன் சொன்னாரு. we decided இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், இவர் தான் டைரக்டர் பாலாஜி மோகன் சார். அந்த இன்வைட்டே நீங்க பாருங்களேன், அந்த இன்வைட்டே எவ்வளவு இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா படத்தை வந்து பாருங்க, அது எவ்வளவு இன்னோவேட்டிவா இருக்குன்னு. பாலாஜி மோகன் சார் வந்துட்டு படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஆக்டர் அன்னைக்கு இல்லைன்னா பிஸியா இருந்தாங்கன்னா வேற ஏதோ ஸ்கெடியூல் போனா கூட அவங்க வந்துட்டு வேற சீனை போட்டு ஷூட் பண்ணி அந்த டைம்ல 55 டேஸ்ல 2 லாங்குவேஜ் ஃபிலிம் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு எங்களுக்கு. தேங்க்யூ பாலாஜி சார். Balaji sir, I also want to take this opportunity and thank all the members of the Producers Council. KR sir, the president, of course, he's been a very great support. I meet panne avariyum film production start பண்ணும்போது and ரொம்ப encourage பண்ணாரு, and he's always stood by us and he encourages all producers and youngsters to come up. So thank you very much, KR sir. I also had the pleasure of inviting Nama Creation sir, Shiva sir, and avaru romba supportive ah irundar and odana vanduttaru. So thank you very much, Shiva sir. இந்த படத்தோட ஹீரோ பத்தி பேசணும்னா, நானும் இவரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்னா படிச்சோம். அவரு 1 year ஜூனியர். நான் சீனியர் மட்டும் தான் பார்ப்பாரு, ஆனா 1 year ஜூனியர். ஆனா ஆக்சுவலா துல்கர் வந்துட்டு நாங்கள் ஃபுட்பால் ஆடி இருக்கோம், பாஸ்கெட் பால் ஆடி இருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கும் வண்டி ரொம்ப பிடிக்கும். we know each other well for a long time. பட் இப்போ அவர் வந்து ஒரு மலையாளம் சூப்பர் ஸ்டாரை பார்க்கறது வந்து பெருமையா இருக்கு எனக்கு. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ துல்கர். பட் துல்கர் வந்துட்டு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பையன் தான். he is more Tamil than Malayalam because அவர் வந்துட்டு பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில். நாங்கள் 2 பேரும் அடையாறு சிஸ்டர் ஸ்கூல் ஒன்னா படித்தோம். 2 பேருமே US காலேஜ் போனோம். அவர் வேற காலேஜ் போனார், நான் வேற காலேஜ் போனேன். ஆனால் வெரி சிமிலர் அப்ரிங்கிங்ஸ். ஸோ நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, நீங்க வந்து மம்முட்டி சாரை சப்போர்ட் பண்ண மாதிரி துல்கருக்கும் அதை சப்போர்ட் தரணும். நஸ்ரியா வந்துட்டு ரொம்ப காமா குவயட்டா இருப்பாங்க. படத்துல மட்டும் தாங்க, நிஜத்துல இல்ல. நிஜத்துல நீங்க நஸ்ரியா பாத்தீங்கன்னா she's full of energy, bubbly, lively, throws a lot of positive energy. நேரம் படத்துல நஸ்ரியா வந்துட்டு she grabbed everybody's attention. ராஜா ராணியில ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் ஆயிடுச்சு நஸ்ரியாக்கு.
வாய்மொழி பேசுவோம்க்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் உங்களை நீங்களாம் பார்க்க போறீங்க நஸ்ரியால. தேங்க்யூ நஸ்ரியா, ஐ விஷ் யூ தி வெரி பெஸ்ட். நான் வந்து விக்ரம் பிரபு அண்ட் ராணா ஃபோன் பண்ணேன். ராணா உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டார் ஹைதராபாத்லேருந்து. He came immediately and he came down and he met me and then came over to the function. Thank you very much Rana, very kind of you for coming. விக்ரமும் ஃபோன் பண்ணேன், ஷூட்டை போஸ்ட்போன் பண்ணி வந்துட்டேன், எனக்கு சீக்கிரமாக மட்டும் விட்டுருங்க, டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு சொன்னார். தேங்க்யூ விக்ரம், தேங்க்ஸ் ஃபார் கமிங். செல்வாவை ஃபோன் பண்ணி உடனே வந்துட்டாரு. I have the opportunity hopefully of doing my next film with Selva also, so I'm looking forward to that as well. இந்த படத்தோட மியூசிக் நீங்க கேட்டீங்க. இந்த மியூசிக் டைரக்டர் பேர் மாதிரியே இந்த மியூசிக் வித்தியாசமா தான் இருக்கும். பட் இட்ஸ் வெரி குட் மியூசிக், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹிஸ் மிக்ஸ்ட் இட், ஃபியூஷனா பண்ணியிருக்காரு, ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஹிஸ் டெபியூ ஆல்சோ. துல்கர் ஒரு டெபியூ தமிழ்ல, அவரும் ஃபர்ஸ்ட் பண்றாரு, நாங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஷான். மதுபாலா மேம், யூ லுக் எக்ஸாக்ட்லி தி சேம் அஸ் ரோஜா, சேஞ்ச் இல்லை உங்ககிட்ட இருந்து. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு that I have an opportunity of being the producer of a comeback film, if I may call it. சவுந்தர் சார் ஆர் டிஓபி, அவர் வந்துட்டு ஒரு சாதாரணமான லொகேஷனே ரொம்ப அழகா காமிக்க முடியும். ஒரு ரொம்ப அழகான லொகேஷன் இன்னும் எவ்வளவு அழகா காமிப்பாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இஸ் a huge asset for the film. Thank you Sandar sir. I would also like to take this opportunity to thank Madan Karki and Muttamil, our lyric writers, and thank you very much sir. Thank you for being here today. Thank you for your support. I also take this opportunity, நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, the press and media, thank you so much. Please encourage us. Many of us are starting off over here, ஃப்ரெஷ்ஷா வரோம், ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். ஸோ உங்க என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. Thank you very much. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்னைக்கு காலங்காலத்தில் எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்யூ. First and foremost, very pleasurable for me to be here. படத்தை பற்றி அப்புறம் to be with Mani Ratnam sir on this stage is really special. ரொம்ப வருஷமா வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. 4-5 படம் பண்ணிட்டோம். We've been here for last 4-5 years. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு காரணம் வந்து மணிரத்னம் சார்னு சொன்னால் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பிகாஸ் இஸ் இன்ஸ்பயர்ட் a lot of people to be part of this industry. பட் உங்களுக்கு யாருக்கும் தெரியாத விஷயம் வந்து நான் வந்து 15 years-ஆக ஐ ப்ராக்டிஸ் ஆர்கிடெக்சர். ஐம் ஆல்சோ கட்டட கலை நிபுணர். அதுக்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். அதுதான் வந்து இட்ஸ் பீன் வெயிட்டிங் டு சே திஸ் ஃபார் அ லாங் டைம். அவரோட படம் மௌனராகம், I think 86 or 87, I think it came out. I went with my parents and saw that movie. அதில் ஒரு சீனில் வந்து ரேவதி கேரக்டர் வந்து டெல்லிக்கு மோகன் அந்த கேரக்டர் கல்யாணம் ஆகி போவாங்க. அந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒரு பெரிய ஒரு 8 feet டோர் ஓப்பன் ஆகும். வீடு வந்து தரையிலேயே வந்து பெட் போட்டிருக்கோம், தரையிலேயே லைட்ஸ் இருக்கும். That image of that house completely fascinated me. I mean, அது அன்னிலேருந்து சினிமா மேலே ஒரு காதல், அதோட சேர்ந்து ஆர்கிடெக்சர் மேலேயும் ஒரு காதல். ஸோ என்னோட 2 ப்ரொஃபஷனுக்கும் he's been the inspiration. I think this is the second time I'm meeting him. We had dinner once. So thank you Mani sir. தூரத்துலேருந்து he's been an inspiration. I've never had a chance to say this, but my life has not been the same after that particular movie. I still believe that's the best Tamil movie ever, actually. I'd like to thank the cast. Thanking is a thankless job, so I'd like to thank all my cast and crew. I think a lot of people to speak. So, but Sounder, I'm gonna, I think he's an excellent technician. He's the cinematographer for our movie. I think hopefully this movie, Matran Panekar, he's done this, but hopefully this will, give him a great break to, kind of come and show his true value to the industry. So, thank you, Sounder. The rest of the I don't want to get into full details, but I'd like to thank all of my crew. Nazria, அவங்கள வந்து சைன் பண்ணணும்னு சொன்னோன்னே நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஃபோன் பண்ணி எதுக்கு உங்களுக்கு கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது இல்லை ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குலாம் போயிட்டு ஏதாவது கேள்வி கேட்கும் பதில் சொல்லணும் அப்படின்ற பிரச்சனைலாம் வரும், எதுக்கு அவங்கள அப்படின்னு.
பட் we've never taken into account மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எது பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. Balaji and I and Dulquer very clearly thought this would be the perfect person because it's a bilingual. இது மலையாளத்திலையும் எடுத்திருக்கோம், தமிழ்லையும் எடுத்திருக்கோம். We needed somebody who has that grasp over the language and can just be that person. So thank you, Nasir. வருண் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆக்சுவலாக. ஸோ அண்ட் துல்கர் இந்த படம் வந்து காதல் சதுரத்தில் எப்படி நானும் பாலாஜியும் முடிச்சுட்டு வி பீன் திங்கிங் ஆஃப் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் வந்து ஒரு ஹிந்தி ப்ராஜெக்டுக்காக வேஸ்ட் பண்ணோம் டைமை. அப்புறம் ஒரு இன்னொரு 6 months இன்னொரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி அதுவும் செட் ஆகலை. அப்புறம் ஃபைனலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து சம் கட் ஃபீலிங். நான் சொன்ன உடனே துல்கர் பேர்னா வந்து ஐ சஜஸ்டட் டு பாலாஜி. துல்கர் நல்லா இருக்கும். அவர் வந்து என்ன சம்மந்தமே இல்லாமல் ஐ மீன் வேர் இஸ் திஸ் கனெக்ஷன் அப்படின்ட்டு ஐ டோன்ட் நோ ஐ சீன் உஸ்தாத் ஹோட்டல் ஆஃப் துல்கர். அன்னிலேருந்து ஐ ஃபெல்ட் தட் யூனோ ஹி நீட்ஸ் டு கம் அவுட். இது ஒரு லாங்குவேஜில் மட்டும் இருந்துடக்கூடாது. ஐ நோ ஹி கேம் ஃப்ரம் ஐ மீன் ஹிஸ் ஃப்ரம் சென்னை அண்ட் ஆல் தட். ஸோ வில் பி கிரேட் டு ஹேவ் ஹிம் டவுன். ஆனால் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு ஜனவரி 2012 அவர் வந்து கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 6 months பின்னாடியே சுற்றி. பட் ஐ திங்க் we were about 3 or 4 days away from dropping the project actually. பாலாஜி வந்து லைக் இன்னும் இவர் பிடிக்கவே முடியல, சரி வேற ஸ்கிரிப்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு we were like literally பாலாஜி என்கிட்ட சொன்னது வந்து July 15th. I still remember July 15th லாஸ்ட் டேட் சார். அவர் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லினா நம்ம வேற ப்ராஜெக்ட் போயிடலான்ட்டு நிஜமாவே this was the deadline that பாலாஜி gave me. அண்ட் அவர் வந்து கும்பகோணத்தில் எங்கேயோ போய் பிடிச்சோம். ஃபைனலாக ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு வந்து கும்பகோணத்தில் போய் பிடிச்சி அவர் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எங்களை பார்த்தோன்னே எதுக்குடா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்தார். பட் he was completely absorbed. அதுக்கப்புறம் he is unbelievable. and அதுக்கப்புறம் July 12th வந்து he sent me a message saying I am on board and superb. அதுக்கப்புறம் I think he's one of the best guys to work with. Absolutely no hassles. இந்த படத்தை வந்து 50 நாள் 55 days continuously shoot பண்ணோம் because of the time constraint that we had. We had to do this in one schedule non-stop bilingual. I mean that in terms of production அது வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். பட் துல்கர் வந்து அதுவும் மலை அதிலெல்லாம் ஷூட் பண்ண அவரே தான் வண்டியெல்லாம் ஓடிட்டு வருவார். ஸோ ஹி வாஸ் அன்பிலீவபிள் ஒர்க்கிங் வித் யூ துல்கர். ஹோப்ஃபுல்லி வில் அகேன் ஒர்க் சூன் ஆக்சுவலி. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ ஹோப் திஸ் பிரேக்ஸ் யூ இன் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹோப் ஆல் ஆஃப் யூ வெல்கம் ஹிம் as well. Like to thank the production team, my associate producer Sundarajan, Muthu. These are guys that we have to take the opportunity to mention them. Martin, executive producer. Special thanks to the Radiance team as well on the floor.